ஹல்லேலூயா. हालेलुया। எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? आप सब अच्छे हैं? உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். आप सबके लिए हम लगातार प्रार्थना कर रहे நம்முடைய हैं। ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறார். हमारा परमेश्वर प्रार्थना को सुनते हैं। கவலைப்படாதீங்க, आप चिंता मत कीजिए, சூழ்நிலைகள் எல்லாம் மாறிவிடும். परिस्थिति सब बदल जाएगा। நம்ம ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். हमारा परमेश्वर जीवित है। ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், हमारे परमेश्वर ने वाग्दान நான் दिया உங்களை है, கைவிடவே மாட்டேன். मैं तुम्हें हाथ नहीं छोड़ूंगा। ஹல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் நம்மளை கைவிடவே மாட்டார். हमारा परमेश्वर कभी हाथ नहीं छोड़ेंगे। இன்னைக்கு கூட கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானம் பண்ண போகிறோம். आज भी हम थोड़े समय परमेश्वर के वचन को हम ध्यान करेंगे। எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். आइए हम 1 मिनट के लिए हम परमेश्वर की आंख बंद करके हम प्रार्थना करेंगे। அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். प्यारे पिता, आपको धन्यवाद करते हैं இந்த प्रभु। வேளைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. इस समय के लिए आपको धन्यवाद प्रभु। இதுவரை எங்களை காத்து அரவணைத்து ஆதரித்து வந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். अब तक आपने संभाल कर प्रभु आपने हमें तसल्ली दिया, इसके लिए धन्यवाद। இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிங்க. यीशु मसीह के नाम से आशीष உங்களுடைய कीजिए। பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. आपके बच्चों को आशीष कीजिए। உங்களுடைய பிள்ளைகளுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றி கொடுங்க ஆண்டவரே. आपके बच्चों के सब मन की इच्छाओं को आप पूरा करके दीजिए। என்ன தேவையோடு இந்த நாளில் இவர்கள் இருக்கிறார்களோ அந்த தேவைகளை சந்தித்து கொடுங்க. प्रभु जो जो जरूरत के साथ वे बैठे हैं प्रभु, उनकी सारी जरूरतों को आप पूरा कीजिए। ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிங்க. हर एक परिवार को आशीष कीजिए। இந்த பட்டணத்தை ஆசீர்வதிங்க. ये शहर को आशीष சீக்கிரம் कीजिए। அந்த கொரோனா வைரஸிலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். जल्दी से कोरोना वायरस से देश छुटकारा पाना है। இந்திய தேசத்தை ரட்சிங்க ஆண்டவரே. इंडिया देश को आरक्षा कीजिए। பாதுகாப்பு கொடுங்க ஆண்டவரே. प्रभु आप रक्षा दीजिए। இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிங்க. यीशु मसीह के नाम से आशीष कीजिए। இந்தியாவுடைய ஒவ்வொரு மாநிலத்திலும் கல்வாரி ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. इंडिया के हर एक स्टेट को प्रभु आपके लहू को हम छिटकाते हैं। இயேசுவின் ரத்தம் ஆண்டவரே ஒரு பெரிய விடுதலையை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. यीशु के लहू प्रभु छुटकारा लेके आने दो। நம்முடைய பாவங்களை மன்னித்தருளும். लोगों के पापों को क्षमा कीजिए। கர்த்தர் உதவி செய்கிறார். परमेश्वर आप मदद कीजिए। இயேசுவே இறங்கும் ஆண்டவரே. परमेश्वर आप दया எனக்கு कीजिए। கொடுத்த அந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க. अपने दिए हुए सेवा को आशीष कीजिए। ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. हर एक विश्वास बच्चों को आशीष कीजिए। தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. परमेश्वर आप बड़ा कार्य இந்த कीजिए। வேளை எங்களோடு கூட பேசுங்க. इस समय में भी परमेश्वर आप हमसे बात உம்முடைய कीजिए। கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். आपके हाथों में हम நீ सौंपते हैं। பேசுகிற தேவன் ஆண்டவரே. आप बात करने वाले परमेश्वर हैं ஒவ்வொரு प्रभु। பிள்ளைகளோடு பேசுங்க. हर एक बच्चों से आप बात உம்முடைய कीजिए। வார்த்தை எங்களுக்கு ஜீவனாய் இருக்கிறது ஆண்டவரே. आपका वचन हमारे लिए जीवन है प्रभु। உம்முடைய வார்த்தை அனுப்பி ஆசீர்வதிங்கப்பா. आपके वचन को भेजकर हमें आशीष कीजिए। இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. यीशु के नाम से हर एक को आशीष கிருபை कीजिए। உண்டாகட்டும். आपका अनुग्रह आने பெரிய दो। காரியங்களை செய்யுங்க. बड़ा कार्य को कीजिए। துதிகணமாக மெமக்கே செலுத்துகிறோம். स्तुति आदर महिमा गौरव आपको देते हैं। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं पिता। ஆமென். आमेन। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। நாம் எடுத்துக்கொள்வோம் யோவேல் புஸ்தகம். हम लेंगे योवेल की किताब को। யோவேல் 2வது அதிகாரம் 26வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். योवेल की किताब में 2 अध्याय 26 वचन को हम पढ़ेंगे। அந்த வசனத்தை எடுத்து எல்லாரும் நீங்கள் உங்களுடைய வேதத்தை முன்னால் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். आप सब अपने हाथों में बाइबल को लीजिए और ये वचन को भी लीजिए। அல்லேலூயா. हालेलुया। நாங்கள் வாசிக்கும் பொழுது நீங்களும் உங்களுடைய வேதத்தை பார்த்து வாசித்து கவனமாய் இந்த வார்த்தைகளை நீங்கள் கேளுங்க. கர்த்தர் இந்த வசனம் உங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். जब हम पढ़ेंगे आप भी हमारे साथ मिलकर पढ़िए तो आप परमेश्वर आपको आशीष करेंगे। நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. तुम पेट भरकर खाओगे और तृप्त होगे और अपने परमेश्वर यहोवा के नाम की स्तुति करोगे, जिसने तुम्हारे लिए आश्चर्य के काम किए हैं। मेरी प्रजा की आशा फिर कभी ना टूटेगी। அல்லேலூயா. हालेलुया। வேதம் சொல்லுகிறது என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. बाइबल कहता है मेरी प्रजा कभी लज्जित नहीं होंगे। ஆமென். आमेन। ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னுடையவன், நான் உன்னுடைய தேவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். हमारा परमेश्वर हमसे हमें देखकर कहते हैं कि तुम मेरे हो और हम परमेश्वर के हैं। எத்தனை பேர் இயேசு மேல் விசுவாசம் வைத்திருக்கிறோமோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள். जितने जन हम परमेश्वर के पर विश्वास किए हैं हम सब परमेश्वर के संतान हैं। அவர் நம்மளை பார்த்துத்தான் சொல்லுகிறார், உங்களை பார்த்து சொல்லுகிறார் என் ஜனங்கள். हम परमेश्वर हमें देखकर कहते हैं, तुम आपको देखकर कहते हैं तुम मेरे संतान हो। ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். आप कभी लज्जित नहीं होंगे। அல்லேலூயா. हालेलुया। பயப்படாதீங்க. आप डरो मत। ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யாகாது. परमेश्वर का वचन कभी भी झूठ नहीं நீங்கள் रहेगा। இரவும் பகலும் அவருடைய ஜெபம் பண்ணி கொண்டு நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் அதற்குரிய பலனை கொடுப்பார்.
आप दिन रात आप परमेश्वर को विश्वास करके आप प्रार्थना करते हैं, परमेश्वर आपको कभी हाथ नहीं छोड़ेंगे। வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. वचन क्लियरली कहता है, ஏசாயா 61:7 நீங்க எடுத்து வாசிக்கும் பொழுது एसाया की किताब में 61:7 में लिखा है, உங்களுடைய வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். वचन में लिखा है आपके निंदा के जगह पे परमेश्वर आपको उजाला देंगे। அல்லேலூயா. இரண்டத்தனையான பலனை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். आपको निंदा के जगह में परमेश्वर आपको दुगना आशीष करेंगे। அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया। ஒருவேளை நீங்கள் இந்த நாட்கள்ல ஏதோ ஒரு காரணத்தினால நெருக்கப்பட்டிருக்கலாம். हो सकता है आप इस समय में कोई भी परिस्थितियों में आप फंसे हो, ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். लेकिन परमेश्वर आपसे देखकर कहते हैं, ஆண்டவர் உங்களுக்கு இரண்டத்தனையான ஒரு பலனை கொண்டு வருவார். परमेश्वर आपके लिए दुगना आशीष को लेकर देंगे। நீங்க அவரை நம்புங்க. आप परमेश्वर से विश्वास அவருடைய कीजिए, வார்த்தையின் மேல் விசுவாசம் வைங்க. उनके वचन के ऊपर आप विश्वास कीजिए। ரோமர் 4:21 எடுத்து வாசிக்கும் பொழுது रोमियो की किताब में 4 अध्याय में 21 के वचन में लिखा है, ஆண்டவர் ஆபிரகாம் ஆண்டவர் மேலே அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. वहाँ पर लिखा है अब्राहम ने परमेश्वर के ऊपर ऐसा ही विश्वास किया। ஆமென். आमेन। அவர் தேவனுடைய ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற அவர் வல்லவர் என்று அவர் விசுவாசித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. उसने निश्चय जाना था कि परमेश्वर ने जो प्रतिज्ञा किया है वो पूरा करेगा। ஆமென். आमेन। நீங்க நம்புங்க. आप विश्वास அவருடைய कीजिए, வார்த்தைகளை நம்புங்க. परमेश्वर की प्रतिज्ञा के ऊपर विश्वास செய்தியில कीजिए। வருகிற வார்த்தைகளை நம்புங்க. इस मैसेज में आपको जो वचन मिलता है उसके ऊपर आप विश्वास कीजिए। கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். परमेश्वर आपको कभी हाथ नहीं छोड़ेंगे। யோபு சொன்னார், என்னை கொன்று போட்டாலும் அவரை நம்புவேன் என்று சொன்னார். अय्यूब कहता है, मेरे प्राण को भी परमेश्वर ले लेंगे तो भी मैं विश्वास करूंगा। அல்லேலூயா. हालेलुया। என்னை கொன்று போட்டாலும் சரி, मुझे मार डालेंगे तो भी काफी நான் है, அவர் மேல் நம்பிக்கையா இருக்கேன். फिर भी मैं इसके पर विश्वास करूंगा। நடந்தது என்ன தெரியுமா? क्या हुआ मालूम है? இரண்டத்தனையான பலன் ஆண்டவர் யோபுவுக்கு கொடுத்தார். परमेश्वर ने अय्यूब के जीवन में दुगना आशीष उन्हें दे दिया। இழந்த எல்லாவற்றையும் அவர் பெற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. जो भी कुछ अय्यूब ने खोया था उसे दुगना परमेश्वर ने उसे लौटा दिया। பயப்படாதீங்க. आप डरो मत। இந்த நாள்ல இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீங்க பயப்படாதீங்க. इस दिन भी आप परमेश्वर के वचन को आप सुनते हो, आप डरो मत। இந்த சூழ்நிலைகளை எல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. ये परिस्थितियों को देखकर आप डरो मत। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेंगे। ஏசாயா 45:17 சொல்லுகிறது. ऐसाया की किताब में 42 में 10 में कहा है, 45:17 சொல்லுகிறது. 45 में 17 में कहा है, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே நீ பாக்கியமுள்ள ஜனம் என்று வேதம் சொல்லுகிறது. वहाँ पर लिखा है, जो परमेश्वर से आप उद्धार पाए हो आप भाग्यवान व्यक्ति है। ஆமென். आमेन। நீங்கள் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. आप वचन कहता है आप कभी लज्जित नहीं होंगे और कभी व्याकुल नहीं होंगे। ஆமென். आमेन। ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க வெட்கப்பட்டு போவது கிடையாது. आप कभी लज्जित नहीं होंगे। ஆமென். நீங்கள் கலங்கி தவிப்பதும் கிடையாது. आप कभी भी व्याकुल भी नहीं होंगे। காரணம் நீ கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம். कारण क्या है? क्योंकि आप परमेश्वर के द्वारा उद्धार पाए हो। தேவனுடைய பார்வையில நீங்க இருக்கிறீங்க. आप परमेश्वर की नजर के सामने हो। தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கிறது. परमेश्वर की आशीष आपके लिए ठहरा है। ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க தலகுனிந்து நடக்க போறது கிடையாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். परमेश्वर कहते हैं आप कभी सिर झुकाकर नहीं चलेंगे। எனக்கு ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலைகள் சரியில்லாம இருக்கலாம். हो सकता है आपका परिस्थिति बराबर नहीं है। உங்களுடைய குடும்பத்துல சரியான ஒரு நிறைவான ஆசீர்வாதம் இல்லாம இருக்கலாம். हो सकता है आपके परिवार के अंदर कुछ परिपूर्णता आशीष नहीं है। ஏதோ ஒரு பிரச்சனையில நீங்க அகப்பட்டு கொண்டிருக்கலாம். कोई भी परिस्थितियों में कोई भी प्रॉब्लम में आप फंसे हो, பயப்படாதீங்க. आप भयभीत मत होइए। ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனம் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். परमेश्वर कहते हैं मेरी प्रजा कभी लज्जित नहीं होगी। நீங்க தலை நிமிர்ந்து நடப்பீர்கள். आप सिर उठाकर आप चलेंगे। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பிள்ளைகள் தலை குனிந்து நடக்க போறது கிடையாது. परमेश्वर के बच्चे कभी सिर झुकाकर नहीं தலை चलेंगे। நிமிர்ந்து நடப்பீர்கள். आप सिर उठाकर चलोगे। காரணம் உங்கள் தேவாதி தேவன் உங்களுக்கு முன்பாக நடக்கிற தேவனாக இருக்கிறார். कारण क्या है? क्योंकि परमेश्वर आपके सामने आगे आगे चलते रहेंगे। உங்களுக்கு பின்னாலிருந்து பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். आपके पीछे भी परमेश्वर खड़े रहकर आपको संभालेंगे। அல்லேலூயா. हालेलुया। ஆகையினால பயப்படாதீங்க. इसलिए आप डरो मत। நாம் தலை நிமிர்ந்து நடக்க
हम सिर उठाकर चलने के लिए, நாம் எப்படி வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. हम किस तरीके का हमें जीवन बिताना है करके वचन कहता है। இந்த பூமியில பாவம் நிறைந்த உலகத்துல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். इस पूरा संसार पाप भरा ही हम जीते हैं। ஆனால் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? लेकिन परमेश्वर हमें क्या सिखाते हैं? நீ பாவத்தில் அகப்படாமல் நீ வாழ வேண்டும். आप पाप में फंसो मत करके बोलते हैं। காரணம் நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தமுள்ள தேவன். कारण हमारा परमेश्वर पवित्र परमेश्वर है। நான் பரிசுத்தராய் இருப்பதனால நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள். परमेश्वर कहते हैं मैं जैसा पवित्र हूँ वैसे ही तुम भी पवित्र बनो। हालेलुया, हालेलुया। அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். इसीलिए ही परमेश्वर हमें बुलाए गए। முழு கடல் தண்ணீரை பார்க்கும் பொழுது எல்லாம் உப்பு தண்ணியாக இருக்கிறது. पूरे समुद्र में देखो पूरा नमक का पानी है। ஆனா அந்த தண்ணீர்ல வாழக்கூடிய அந்த மீனை பாருங்க, அதனுடைய மீனுல உப்பு ஏறுறது கிடையாது. लेकिन उस पानी के अंदर जो जीवन जीते हैं वो फिश को, मच्छी को आप देखिए, उसके अंदर नमक नहीं है। हालेलुया, हालेलुया। இந்த முழு உலகத்துல பாவம் நிறைந்த உலகத்துல நாம் வாழ்ந்தாலும், पूरा संसार में पाप भरा है फिर भी, ஆனா நம்முடைய வாழ்க்கை ஒரு வித்தியாசமாக இருக்க வேண்டும். फिर भी हमारा जीवन एक ऐसा अलग होना है। நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு உண்டாக எப்படி ஒரு பரிசுத்த வாழ்வு வாழ்ந்தாரோ அதை போலவே நாம் வாழ வேண்டும். हमारा परमेश्वर यीशु मसीह ने कैसे पवित्र जीवन बताया था वैसे हमारा जीवन होना है। நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 34வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, नीति वचन में 14 अध्याय 34 का वचन भी आप पढ़ेंगे तो அங்க வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்யும் பொழுது அவனுக்கு வெட்கம் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. वहाँ पर वचन कहता है जब हम पाप करेंगे वो उसको निंदा आएगा। आमेन, आमेन। அவருடைய வாழ்க்கையில அவன் தலை குனிவு ஏற்பட்டுவிடும். उसके जीवन में सिर झुकाना पड़ेगा। आमेन। இந்த பாவத்திற்கு பின்னால் பிசாசு இருக்கிறான். इस पाप के पीछे शैतान खड़ा रहता है। நீங்கள் ஆதியாகமத்திலிருந்து எடுத்து வாசித்து வரும் பொழுது பாவம் செய்த நபர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு ஒரு நிந்தைகளும் அவமானங்களும் வந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. आप इस बाइबल में उत्पत्ति की किताब से आप पढ़ते जाएंगे तो आपको मालूम पड़ेगा जिन्होंने पाप किए हैं उनके जीवन में कितना अपमान सहा है। आमेन, आमेन। கர்த்தர் அவர்களோடு இருக்கணும்னு சொன்னா, अगर परमेश्वर आप उनके साथ रहना है तो நாம் பாவம் செய்யக்கூடாது. हमें पाप नहीं करना है। அதுதான் வேதம் சொல்லுகிறது. वही वचन कहता है பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். हमें पवित्रता को संभालना है। பாவம் நிந்தையை கொண்டு வந்து விடும். पाप जो है अपमान को लेके आएगा। மத்தேயு 6வது அதிகாரம் 18வது வசனத்தை பார்க்கும்போது, मत्ती की किताब में 6 अध्याय में 18 वचन को आप लेंगे तो அந்தரங்கத்தில் பார்க்கிற उन पिता வெளியரங்கமான பலனை கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. जो हमारे पिता है जो गुप्त में देखते हैं उसे गुप्त में भी परमेश्वर देखते हैं पिता परमेश्वर। हालेलुया, हालेलुया। அந்த பார்க்கிற தேவன் வெளியரங்கமான பலனை கொடுப்பார். जो गुप्त में पिता परमेश्वर देखते हैं उसे सबके सामने प्रतिफल देगा। ஆமென், ஆமென்। நம்முடைய வாழ்க்கையை ஒரு மனிதனோ யாரும் பார்க்க முடியாதான கர்த்தர் நம்முடைய ரகசிய வாழ்க்கையை பார்த்து கொண்டே இருக்கிறார். हमारे जीवन को कोई नहीं देख सकता लेकिन परमेश्वर हमारी पर्सनल लाइफ को भी देखते हैं। மார்க் 4வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, मार्क के पुस्तक में 4 अध्याय में 22 में आप देखिए, வெளியரங்கமாகாத எந்த ஒரு காரியம் அந்தரங்கமான காரியம் கிடையாதே என்று வேதம் சொல்லுகிறது. वहाँ पर लिखा है जो प्रकट नहीं हुआ वैसा कोई भी चीज छुपा नहीं जा सकता। எல்லா காரியத்துக்கும் ஒரு நாள் வெளியில வந்துரும். कोई भी कार्य है उसे प्रकट होना ही है। ஆமென், ஆமென்। பாவம் செய்கிறவனுடைய வாழ்க்கையில 10 நாள் அவன் திருடலாம், ஒரு நாள் மாட்டிக்கொள்வான். पाप जो करता है उसके जीवन में 10 दिन वो चोरी करेगा लेकिन एक दिन वो पकड़ में जाएगा। ஒரு நாளும் அதை மறைச்சு வைக்கவே முடியாது. एक दिन भी वो नहीं छिपा இது सकता। சத்திய வார்த்தை. ये सत्य वचन है। பிரசங்கி 11:9 நீங்க எடுத்து வாசிச்சீங்கன்னாக்க, सबोपदेश पुस्तक में 11 में 9 में पढ़ेंगे तो அங்க வேதம் சொல்லுகிறது, वहाँ पर वचन कहता है நீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க எதை வேணும் செய்யுங்க. आप अपनी मन के इच्छा में आप करिए। நீங்க மனம் விரும்புறதெல்லாம் நீங்க செய்யுங்க. आप मन के हिसाब से आप जिए। நீங்க எப்படி வேணும் வாழலாம். आप कैसा भी जी सकते அந்த हैं। வசனம் சொல்லுகிறது, வாலிபனே நீ விரும்புகிறபடி நீ வாழலாம். आप जो जवान है वो आपके मन के अनुसार आप जी सकते हैं। ஆனா நீ செய்த எல்லாவற்றுக்கான ஒரு விடை பலனை அவர் நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்தி விடுவார். लेकिन ये सब बातें परमेश्वर आपको न्याय में करेगा। ஆமென், आमेन। நியாயத்துல கொண்டு வருவேன் என்று வேதம் சொல்லுகிறது. परमेश्वर ये सब बातें न्याय करेगा। ஆமென், आमेन। அதனாலதான் வேதம்
சொல்லுகிறது நாம் பாவத்தை விட்டு விலக வேண்டும். इसीलिए बाइबल कहता है आपको पाप से दूर होना है. தேவனுடைய கண்கள் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கிறது. परमेश्वर की आंख हमें देखते रहता है. ஆமென். आमेन. 2 சாமுவேல் 12வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. दूसरा शमूएल की किताब में 12 अध्याय में 11 और 12 को देखिए. அதுல 11 12வது வசனம் சொல்லுகிறது. उसमें 11 और 12 वचन में आप देखिए. கிட்டத்தட்ட தாவீது ஒரு வருஷத்துக்கு முன்பாக ஒரு பெரிய பாவத்தை செய்து விட்டான். कम से कम 1 साल के पहले उसने बड़ा पाप किया था. அது யாருக்குமே தெரியாது. वो कोई भी नहीं जानता. ஆமென். आमेन. அவன் தன்னுடைய திறமைகளெல்லாம் பயன்படுத்தி அவன் ஒரு பெரிய காரியத்தை செய்தான். उसने अपनी सब टैलेंट को उपयोग करके सब कुछ कर दिया. அவன் அந்த மறைவாக ஒரு காரிய விபச்சார பாவத்தை செய்தான். उसने चुपके से उसने व्यभिचार का काम किया. அந்த பெண்ணுடைய கணவனை கொலை செய்தான். वो स्त्री के पति को भी मार डाल दिया. பிறகு அவன் மரித்ததுக்கு பிறகு அந்த பெண்ணை அவன் கல்யாணம் பண்ணி கொண்டான். फिर वो उसका पति मरने के बाद उस स्त्री को उसने शादी कर लिया. இது யாருக்குமே தெரியாது. ये कोई भी नहीं जानता. ஒரு வருட காலம் போய்விட்டது. 1 साल बीत गया. ஹalleluya. हालेलुया. தாவீது ஒருவேளை அதை மறந்தே இருக்கலாம். दाऊद हो सकता है उसने भूल गया होगा. ஒரு வருட காலத்துக்கு பிறகு தேவனுடைய வார்த்தை வந்தது. 1 साल के बाद परमेश्वर का वचन उसको पहुंचा. அந்த தண்டனை பயங்கரமான தேவனுடைய சாபமான ஒரு வார்த்தை தேவன் அவனுடைய வாழ்க்கையில அவன் குடும்பத்துல இதெல்லாம் இனிமே சாபமாக இருக்கும் என்று ஆண்டவரே சொல்லிவிட்டார். और परमेश्वर ने एक ऐसा भयानक उसके जीवन में दंड दिया. आमेन. आमेन. நீ இதை மறைமுகமாக நீ செய்தாய். तुमने ये गुप्त में ये काम किया है. ஆனா உன்னுடைய வீட்டுக்குள்ள இது வெளிச்சத்துல சூரிய வெளிச்சத்துல நடக்க போகிறது. लेकिन तुम्हारे घर में ये काम जो है प्रकट होगा बाहर में. हालेलुया. हालेलुया. अनेकர் அதை பார்ப்பார்கள். अनेक लोग वो देखेंगे. இனி உன்னுடைய குடும்பத்துல ரத்த கொலைகள் விழுகும் என்று ஆண்டவரே சொன்னார். इसके बाद तुम्हारे परिवार में जो खून गिरेगा करके परमेश्वर का वचन कहता है. அவன் மறைவாகத்தான் அந்த ஒளிப்படத்தில் அவன் செய்தான். उसने तो गुप्त में ही वो काम किए थे. மனுஷன் பார்க்க கிடையாது. मनुष्य तो नहीं देखे. ஆனால் தேவனுடைய கண்கள் அதை பார்த்து கொண்டே இருந்தது. लेकिन परमेश्वर की आंख ने उसे देखते रहे. இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கர்த்தர் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். आज हम कैसे जीते हैं, हम क्या करते हैं, वो परमेश्वर देखते हैं. நம்முடைய விவசாய நிலங்களை பார்க்கும் பொழுது விதையை விதைத்து வைத்தால் ஒரு நாள் அது முளைத்து எழும்பி வரும். जो व्यवसाय का काम देखेंगे तो एक दिन वो बीज बोएंगे तो कुछ दिन के बाद वो बीज आएगा. हालेलुया. हालेलुया. அது என்ன விதை விதைத்தோமோ அதுக்கு அதனுடைய பலன் தான் நாம் அறுவடை செய்ய போகிறோம். जो चीज बोया है जमीन में वही काटेंगे. ஆகினால தான் வேதம் சொல்லுகிறது நீ நல்லதையே செய். इसलिए बाइबल कहता है तुम अच्छा ही काम करो. பாவத்தை விட்டு விலகு. पाप से तुम दूर हो जाओ. பாவம் தான் உன்னுடைய மேன்மையை குறைக்கக்கூடியது ஆக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். पाप भी एक चीज है जो आपके बढ़ने का जो है वो उसको कम करेगा. பாவம் தான் வெட்கத்தை கொண்டு வருதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். पाप भी अपमान को लेके आएगा. ஆமென். हालेलुया. நீ பாவத்தை விட்டு விலகு மகனே. तुम पाप से मन फिरो मेरे बेटे. அது உன்னுடைய ஆசீர்வாதத்தை குறைத்து விடும். वो तुम्हारे आशीष को कम कर देगा. உன்னுடைய மேன்மையை அடுத்தவன் எடுத்து கொண்டு போய் விடுவான். आपके जो उन्नति को है दूसरे जन लेके जाएंगे. இயேசுப்பா நமக்கு அதைத்தான் கற்றுக் கொடுக்கிறார். हमारे यीशु पिता ने वही हमें सिखाया है. நீதிமொழிகள் 28:13 எடுத்து வாசித்து பாருங்கள். नित्य वचन में 28 में 13 में कहा है, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று வேதமே சொல்லுகிறது. वहाँ पर लिखा है जो अपने अपराध को छिपा रखता है उसका कार्य सफल नहीं होगा. அந்த பாவத்தை மறைக்க கூடாது. वो पाप को हमें छिपाना नहीं அவன் நல்லா है. இருக்கவே முடியாது. वो अच्छा नहीं रह அதை सकता. விட்டுவிடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். परमेश्वर कहते हैं उसे तुम छोड़ दो. தேவனிடத்தில் அறிக்கை பண்ணி அதை விட்டுவிடு. उसे परमेश्वर के सामने मान कर उसे छोड़ दो. ஆண்டவர் உனக்கு இரக்கத்தை கட்டளையிடுவார். परमेश्वर आपके ऊपर दया करेंगे. நம்முடைய ஆண்டவர் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். हमारा परमेश्वर दया का धनवान है. நீ எப்பொழுது முழுமையாக அந்த பாவத்தை விட்டுவிட்டு ஆண்டுடைய பாதத்துக்கு வருகிறியோ அப்பொழுது உன்னை ஆசீர்வதிப்பார். जब आप परमेश्वर के सामने जो पूरे पापों से मुक्ति पाकर परमेश्वर के सामने आते हो परमेश्वर आपको आशीष करेंगे. பாவத்தை விட மனம் இல்லாம நீ இருந்தே அப்படினாக்க अगर आप पाप छोड़ने के लिए मन नहीं है तो உன்னுடைய வாசற்படியிலேயே அந்த பாவம் வந்து படுத்துக் கொள்ளுமா. आपके घर के द्वार के पास ही वो पाप सोया रहेगा. நீ எப்ப எழும்புவே உன்னை பிடிச்சுக்கிறோன்னு சொல்லி இந்த பாவம் உன்னை பின்தொடரும். वो आप कभी उठोगे कभी वो पाप ऐसा सोचेगा कभी आपको पकड़ेंगे. हालेलुया. हालेलुया. பாவம் படுக்கையில மாத்திரம் கிடையாது, அங்க கல்லறை போகும்போது கூட அங்க கூட அந்த எலும்போடு அந்த பாவம் வந்து படுத்துக்கொள்ளும். वो पाप सिर्फ बेड में ही नहीं आप मरेंगे तो आपके
मरण के जगह पे भी आपके साथ ही सोएगा। அல்லேலூயா. हालेलुया। பாவம் பயங்கரமானது என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. पाप जो है भयानक है करके वचन कहता है। அதனால்தான் ஆண்டவர் நமக்காக ஆண்டவர் ஒரு வழிகளை ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். इसलिए परमेश्वर ने हमारे लिए एक रास्ता दिखाया है। 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது इसलिए परमेश्वर का वचन 1 யோவான் 1 अध्याय 7वें वचन में लिखा है, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் अगर हम पाप को कबूल करेंगे तो அவர் நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்க உண்மை உள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. हमारे पापों को शुद्ध करने के लिए परमेश्वर सच्चा है करके लिखा है। ஆமென். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு விட்டுவிட வேண்டும். हमारे पापों को उसको मानकर उसे छोड़ देना है। அதுல 7வது வசனம் சொல்லுகிறது, वहाँ पर 7वें वचन में लिखा है, இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். और यीशु मसीह का लहू सब पापों से शुद्ध करता है। அல்லேலூயா. हालेलुया। இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் சுத்திகரித்து விடும். और यीशु मसीह का लहू सारे पापों से शुद्ध करता है। ஆமென். आमेन। பிறகு நீ தலையை குனிந்து நடக்க வேண்டிய அவசியமே கிடையாது. इसके बाद आपको सिर झुकाने का जरूरत नहीं है। இந்த சத்திய வார்த்தையை நீங்க நம்பி அப்படியே செய்து பாருங்க, உங்க வாழ்க்கையில எவ்வளவு ஒரு மேன்மையை தேவன் கொடுப்பார் என்று பாருங்க. ये सत्य वचन को आप जानकर देखो, परमेश्वर आपके जीवन में कितना उन्नति நீ करेंगे। இழந்த எல்லா நன்மைகளையும் திரும்ப ஆண்டவர் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆசீர்வாதத்தை கொடுப்பார். और जो चीज आपने खोया है वो सारी चीज परमेश्वर आपको लौटा कर देंगे। உங்களை சூழ்ந்து கொள்ளும் கனமும் மகிமையும் உங்களை சூழ்ந்து கொள்ளும். और महिमा और आदर आपको घेर लेगा। உங்களுடைய சாதி ஜனங்களுக்கு மத்தியில கர்த்தர் உங்களை தலையை உயர்த்துவார். और आपके रिश्तेदार के बीच में परमेश्वर आपको ऊंचा நீ करेंगे। ஆசீர்வாதமாய் இருப்பாய். आप आशीषित व्यक्ति होंगे। பாவத்தை விட்டு விலகு. सिर्फ आपको पाप से मुक्ति पाना है। சின்ன பாவமா பெரிய பாவமா அதை விட்டு விலகு. और छोटा पाप हो या फिर बड़ा पाप हो, आपसे उसे दूर होना है। தேவன் அதற்காகத்தான் நம்ம அழைத்திருக்கிறார். इसलिए परमेश्वर ने हमें बुलाया है। ஆமென். आमेन। என் ஜனங்கள், मेरे प्रजा, என் ஜனங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். परमेश्वर कहते हैं मेरी प्रजा। ஜனங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். मेरी प्रजा कभी लज्जित नहीं होंगे। ஆமென். आमेन। அப்ப என் ஜனங்கள் என்றா என்ன செய்ய வேண்டும்? मेरी प्रजा मतलब क्या करना நீ है? தேவ ஜனமாய் மாற வேண்டும். आपको प्रजा परमेश्वर की प्रजा बनना है। அவருடைய பிள்ளையாய் மாற வேண்டும். परमेश्वर के बच्चे में बनना है। 2 நாளாகும் 7வது அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. दूसरा इतिहास में 7वां अध्याय में 14 वचन का पढ़कर என் देखिए। என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். जो मेरे नाम कहलाते हैं मेरी प्रजा। ஆமென். आमेन। ஆண்டவருடைய நாமம் உங்க மேல தரிக்கப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. और परमेश्वर के नाम आपके ऊपर लिखा है। எப்பொழுது ஞானஸ்தானம் எடுத்தீங்களோ அப்பொழுது ஜீவ புஸ்தகத்துல உங்க பேரும் எழுதப்பட்டிருக்கிறது. जिस दिन आपने बपतिस्मा लिया है उसी दिन परमेश्वर ने जीवन का पुस्तक में आपका नाम लिखा है। அப்ப நாம என்ன செய்ய வேண்டும்? अभी हमें क्या करना है? பொல்லாத வழிகளை விட்டு जो पूरा चाल सब फिरना है। மனம் திரும்பணும். हमें मन फिरना है। ஹல்லேலூயா. हालेलुया। தேவ ஜனனுடைய வேலை என்ன? முதலாவது அவன் மனம் திரும்ப வேண்டும். और परमेश्वर के बच्चों का क्या काम है? पहला है वो मन फिरना है। மனம் திரும்ப வேண்டும். मन फिरना है। பிறகு இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். बाद में परमेश्वर की ओर देखना है। அவருடைய முகத்தை பார்த்து நான் ஜெபம் பண்ண வேண்டும். परमेश्वर के चेहरे को देखकर हमें प्रार्थना करना है। அவன்தான் தேவனுடைய ஜனம். और वही परमेश्वर की प्रजा है। இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் வழிகளில் நடக்க வேண்டும். और परमेश्वर यीशु को ग्रहण कर हमें मन फिरना है। அவன்தான் ரட்சிக்கப்பட்ட ஜனம். और वही उद्धार पाया हुआ प्रजा है। அவன்தான் கர்த்தர் வேதம் சொல்லுகிறது கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம். और वही परमेश्वर के द्वारा उद्धार पाया हुआ அவனுக்கு संतान। ஒப்பானவன் ஒருவரும் கிடையாது. और उसके जैसा कोई नहीं, காரணம் அவனுக்குள் பாவம் கிடையாது. क्योंकि उसके अंदर तो पाप नहीं है। இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அப்படி அவனும் வாழ்வான். और यीशु ने कैसा जीवन बताया वैसे ही वो भी जीवन இயேசு बिताएगा। ஒரு பெருங்கூட்ட ஜனங்களை பார்த்து சொன்னான். और यीशु ने बड़ा झुंड को देखकर कहा, என்னிடத்தில் பாவம் உண்டா என்று கேட்டார். और मेरे अंदर कोई पाप है करके पूछा। ஒருவராலையும் சொல்ல முடியவில்லை. कोई एक जन बिना भी नहीं அப்படிப்பட்ட ஜனமாய் நாம் இருக்க வேண்டும். और उस तरीके का जीवन हमें बनना है। ஆண்டவர் சொல்லுகிறார். உபாகமம் 7வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. और व्यवस्था विवरण 7वां अध्याय का पढ़कर देखिए। 6-7 வசனம் சொல்லுகிறது. और 6 और 7 वचन में நீ कहा है, கர்த்தருடைய ஜனம். आप परमेश्वर के நீ प्रजा அவருக்கு हो சொந்தமான ஜனம். और तुम उसके प्रजा हो। ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். और परमेश्वर ने तुम्हें चुन लिया है। நீ அவருடைய சொந்த ஜனம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். और परमेश्वर खुद के संतान हो हम। எத்தனையோ ஜாதிகள் இருக்கிறாங்க, அதுல உன்னை குறிப்பா தெரிந்து கொண்டிருக்கிறார். और देश में कितनी सारी जाति व्यक्ति है, लेकिन परमेश्वर ने हमें चुना है। நம்ம இருக்கிற பகுதியில பாருங்க எவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்க பாருங்க. हम जो रहते हैं कितने सारे लोग
भी देखिए, நம்முடைய குடும்பத்தார்ல கூட பாருங்க கர்த்தர் நம்மளை விசேஷமா தெரிந்து கொண்டிருக்கிறார். हमारे रिश्तेदार में भी देखिए, हमारे परिवार में हमें चुना है। ஆண்டவர் நம்மளை எவ்வளவா நேசித்திருக்கிறார் பாருங்க. परमेश्वर हमसे कितना प्रेम किए हैं। அதனால தான் சொல்றா நீ எனக்கு பரிசுத்த ஜனம். इसीलिए परमेश्वर कहते हैं तू मेरी पवित्र प्रजा हो। அந்த 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, और दूसरा कोरिन्थियों की पुस्तक में 6:16 में लिखा है, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுவேன். मैं उनके अंदर वास करूंगा। ஹல்லேலூயா. हालेलुया। அவர்களோடு உலாவி வருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். और उनमें मैं बसूंगा करके परमेश्वर कहते हैं। அவர்கள் என்னுடைய ஆலயமாய் இருப்பார்கள். और वे मेरे मंदिर होंगे। நான் அவர்களுக்குள்ளே இருப்பேன். और मैं उनके अंदर बसूंगा। ஆண்டவர் பாருங்க நம்மளோடு வாழ்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். और परमेश्वर कहते हैं मैं उनके साथ बसूंगा। இந்த சரீரம் கர்த்தருடைய ஆலயம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். और ये जो शरीर है वो परमेश्वर का मंदिर है करके वचन कहता है। ஹல்லேலூயா. हालेलुया। என் ஜனம் मेरी प्रजा தேவ ஜனமாய் மாற வேண்டும். परमेश्वर की प्रजा हमें बनना है। பாவத்தை விட்டுவிட்டு पाप को छोड़कर கடவுளுடைய பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். परमेश्वर के संतान हमें बनना है। நான் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். हम कौन है ये जानना है। சாதாரணமாக நம்ம ஏரியாவில் இருக்கிற கவுன்சிலுடைய பிள்ளைகளை பாருங்க. साधारण रीति से आप ये एरिया के काउंसलर के बच्चों को ஒரு देखिए, மந்திரியுடைய பிள்ளைகளை பாருங்க. मंत्री के बच्चों को देखिए। அவங்களுக்குள்ளாக அந்த அதிகாரம், எங்க அப்பா இப்படிப்பட்ட அதிகாரத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த ஒரு கௌரவத்துல இவங்களுடைய நடைகளை நீங்க பார்க்க முடியும், பேச்சுகளை பார்க்க முடியும். और उनके मंत्री के बच्चे हैं, उनके अंदर एक ऐसा गौरव रहेगा कि मैं इतने अधिकारी का बेटा हूँ। आमेन आमेन। हालेलुया। हालेलुया। நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். हमारा परमेश्वर सर्वशक्तिमान है। நாம் அவருடைய ஜனங்களாய் இருக்கிறோம். हम उनके बच्चे हैं। ஆமென். आमेन। ஆகையினாலே நாம் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழிகளில் நாம் நடக்க வேண்டும். इसलिए परमेश्वर को ग्रहण करके उनके मार्गों में हमें चलना है। அப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில தலைக்குனிவு வரவே வராதுங்க. ऐसे जन के जीवन में परमेश्वर कभी उनको सिर नहीं झुकाएंगे। என்ன பாவத்திலையுமே மாட்டிக்கொள்ள மாட்டான். वो कोई भी पाप के अंदर नहीं फंसेगा। நிறைய பேர் அந்த டிவியில நீங்க பாருங்க, आप टीवी में आप देखिए, நல்ல மதிப்பா இருக்கக்கூடியவர்கள் சில சின்ன பாவங்கள் செஞ்சுட்டு பாவம் அந்த டிவி அந்த மீடியாவுக்கு முன்னாக தலையில துணியை போட்டுக்கிட்டு முகத்தை மறைச்சிக்க வெக்கப்பட்டுக்கிட்டு போறத நாம் பார்க்க முடியும். और जैसे अच्छे पैसे वाले लोग रहते हैं, उनके जीवन में एक छोटा सा पाप आएगा, वो टीवी के सामने ऐसा निंदा होकर चलते हैं। आमेन। आमेन। பணத்துக்கு பின்னால லஞ்சம் வாங்குறது, और पैसे के पीछे ऐसा कमीशन लेते हैं। ஆமென். आमेन। நாளைக்கு தான் உங்களுக்கு ரிட்டைர்மென்ட் இருந்துச்சு, இன்னைக்கு முத நாள் அந்த மாதிரிலாம் கமிஷன் வாங்கி மாட்டிக்கிட்டு பாவம் பயங்கரமான வெக்கப்பட்டு போனவர்கள்லாம் உண்டு. और कल ही उनका रिटायरमेंट था, लेकिन आज उन्होंने कमीशन लेके उनका जीवन में एक बहुत बड़ा निंदा के साथ हो गए। அல்லேலூயா. हालेलुया। இந்த உலகம் வந்து பிசாசானுடைய வேலை ஒரு கண்ணியை போட்டு அவன் என்ன செய்வான், மாட்ட விட்டுருவான். और जो ये दुनिया है इसके अंदर जो शैतान क्या करता है, एक छोटा सा पाप को डालकर आपको फंसाएगा। அதனால ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். इसलिए परमेश्वर हमें काउंसलिंग देते நீ हैं। எச்சரிக்கையா இருக்க வேண்டும். आप अच्छे से केयरफुल रहना உனக்கு है। ஜீவிய ஆண்டவர் நல்ல ஒரு தீர்க்காயுச கர்த்தர் வைத்திருக்கிறார். आपके जीवन में एक अच्छा दीर्घायुष्य रखा है। ஆண்டவர் உனக்கு ஒரு நல்ல ஒரு சமாதானத்தை வைத்திருக்கிறார். परमेश्वर ने आपको अच्छा समाधान रखा है। சமுதாயத்துல நீ தலை நிமிர்ந்து நடக்க முடியும். और सोसाइटी में आप अच्छे से सिर उठाकर आप चल सकते हैं। கர்த்தர் உன் கூட இருக்கிறார். परमेश्वर आपके साथ है। சங்கீதம் 22வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. भजन संहिता 22 को आप लीजिए। 4-5வது வசனம் சொல்லுகிறது, और 4 और 5 में लिखा है, நம்முடைய முற்பிதாக்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். हमारे पूर्वज ने परमेश्वर के ऊपर विश्वास किया। அவர்கள் நம்பின அவர்களை கர்த்தர் விடுவித்தார். और उन्होंने भरोसा किया, इसलिए परमेश्वर ने उसे छुड़ाया। அவர்கள் வெட்கப்பட்டு போகவே கிடையாது. और वे कभी लज्जित नहीं हुए। நம்முடைய முற்பிதாக்கள் என்று சொல்லும் பொழுது हमें पूर्वज बोलेंगे तो ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, अब्राहम, ईसाक और याकूब। அல்லேலூயா. हालेलुया। அநேக நம்முடைய தேவதாசருக்கு முன்பாக வாழ்ந்தவர்களுடைய சரித்திரம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. और जो अनेक जो है वो परमेश्वर के दास ये जीवन में बिताए, उनके बारे में बाइबल कहता है। அவர்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். वो सारे जन ने परमेश्वर के ऊपर भरोसा किया। அவர்களை ஆண்டவர் விடுவித்தார். और परमेश्वर ने उन्हें छुड़ाया। எல்லா பிரச்சனைகளிலிருந்து அவர்களை காப்பாற்றினார். सारे दुख से परमेश्वर ने उन्हें छुड़ाया। அவர்கள் வெட்கப்பட்டு போகவே கிடையாது. और वे कभी कभी निंदा नहीं हुए। ரோமர் 4:21 சொல்லுகிறது, और रोमियो की किताब में 4:21 में कहा है, தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி, और परमेश्वर ने अब्राहम को आशीष किया। 75வது வயதில் ஆண்டவர் சொன்னார் உனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன் என்று சொல்லி, और जब भी वो 75 उम्र हुए उनको बच्चा देगा करके परमेश्वर ने प्रतिज्ञा किया। ஆபிரகாம் அப்படியே நம்பினாப்ல.
और अब्राहम ने ऐसे ही परमेश्वर के ऊपर विश्वास किया, விசுவாசம் செய்தார். विश्वास किया, தேவன் வல்லவர் என்பதை, அவர் செய்ய வல்லமை உள்ளவர் என்பதை நம்பினார். और उन्होंने ऐसा भरोसा किया कि परमेश्वर सामर्थ है. அல்லேலூயா. हालेलुया. நாம் கர்த்தரை நம்ப வேண்டும். हमें परमेश्वर के ऊपर विश्वास करना தேவனுடைய है, வார்த்தையை நம்ப வேண்டும். परमेश्वर के वचन के ऊपर विश्वास அவர் करना है, சொன்னால் நடக்கும் என்று நம்ப வேண்டும். और जो परमेश्वर कहेंगे वो पूरा होएगा करके हमें विश्वास करना है. அல்லேலூயா. நீங்க हालेलुया. இந்த சூழ்நிலை, இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீங்க. और जो आप ये परिस्थिति में है उसे आप मत देखिए, காலங்கள் அப்படியே மாறும், और ये जो समय है बदल जाएगा, அப்படியே மாறிவிடும். ऐसे ही बदल जाएगा. நாம் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள தெய்வம். हम जिनकी आराधना करते हैं वो परमेश्वर जीवित है. ஆமென். உங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடித்து விடுவார். वो परमेश्वर आपके लिए पूरा काम करेंगे. ஆண்டவருடைய வார்த்தையை நம்ப வேண்டும். हम परमेश्वर के वचन के ऊपर विश्वास करना है. ஆதியாகமம் 50வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. उत्पत्ति की किताब में 50वां अध्याय को आप देखिए, 24 25 நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னா, और 24 25 में आप पढ़कर देखेंगे तो யோசேப்புடைய காலம் முடிய போகிறது. और यूसुफ का जो समय है वो खत्म होने वाला है, கிட்டத்தட்ட 110 வயது அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். और यूसुफ अभी 110 साल का हो गया, அவருடைய மரண நாள் வருகிறது. उसका जो मृत्यु का समय आ गया, இவர்கள் எல்லாம் பொழுது எகிப்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். और ये सब अभी मिस्र देश में जीते हैं. ஆமென். आमेन. ஆனால் இவர்கள் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? लेकिन परमेश्वर का वचन क्या कहता है? எகிப்திலே நீ 400 வருடம் வாழ்வாய், और ये मिस्र देश में तुम 400 साल तुम जिएगे, அதுக்கு பிறகு கானான் தேசத்தை உனக்கு நான் சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். और उसके बाद मैं तुम्हें कानान देश तुम्हें दूंगा करके परमेश्वर ने अब्राहम को वादा किया, உம்முடைய பிள்ளைகளுக்கு இதை நான் கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். और तुम्हारी संतान को ये जगह दूंगा करके परमेश्वर ने अब्राहम, ईसाक और याकूब से शपथ खाया. இப்ப யோசேப்பு இந்த வார்த்தையை மேல் நம்பிக்கை வைத்தார். और यूसुफ ने ये वचन के ऊपर विश्वास किया, ஒரு நாள் நிச்சயமாக எகிப்திலிருந்து நாம் புறப்பட்டு நாம் கானான் தேசத்துக்கு போக போகிறோம் என்று சொல்லி, और एक दिन निश्चय है कि हम ये मिस्र देश छोड़कर हम कानान देश में प्रवेश करेंगे. அப்ப யோசேப்புடைய மரண நாள்ல அவர் சொல்லுகிறார், और यूसुफ के मृत्यु के समय में कहते हैं, தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொல்லுகிறார், और अपने भाइयों से कहते हैं, ஒரு நாள் நிச்சயமாக நீங்க இந்த தேசத்திலிருந்து நீங்க விடுவிக்கப்பட்டு நீங்க கானான் தேசம் போக போறீர்கள். और एक दिन निश्चय है कि तुम इस जगह को छोड़कर तुम कानान देश में प्रवेश करोगे. அப்படி போகும் பொழுது ऐसे तुम जाते समय என்னுடைய எலும்புகளையும் எடுத்துக்கொண்டு போய்விடுங்கள். ऐसे जाते समय मेरे हड्डियों को भी लेकर जाओ. அல்லேலூயா. हालेलुया. எத்தனை பெரிய நம்பிக்கை பாருங்க. कितना बड़ा विश्वास है, கர்த்தரை देखिए. நம்ப வேண்டும். हम परमेश्वर के ऊपर विश्वास करना ஆமென். है. இந்த 110 வருடங்களுக்கு பிறகு, கிட்டத்தட்ட 300 வருடங்களுக்கு பிறகு அந்த யோசேப்பு சொன்ன பிரகாரம் இவர்கள் புறப்பட்டு போகும் பொழுது அந்த எலும்புகளையும் புற எடுத்துக்கொண்டு போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. और यूसुफ जब 110 साल था, उसके बाद 300 साल बीतने के बाद जब वो कानान देश में जा रहे थे, जब यूसुफ का हड्डियों को भी लेकर गए. அல்லேலூயா. हालेलुया. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளை கைவிடவே மாட்டார். और परमेश्वर के ऊपर भरोसा करते हैं उन्हें कभी नहीं छोड़ेंगे. அதான் யோபு சொல்லுகிறார், 13:15 சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரை நம்புவேன் என்று சொல்லுகிறார். इसलिए अय्यूब कहता है, अय्यूब की किताब में 13 और 15 में लिखा है, मुझे मेरे प्राण को भी ले लेंगे परमेश्वर, फिर भी मैं भरोसा करूंगा. मुझे मार डालेगा तभी ना, என்னை கொன்று போட்டால் நான் அவரை விட மாட்டேன். मुझे मार डालेंगे तो भी मैं विश्वास करूंगा. நான் அவரை நம்புவேன். मैं उसके ऊपर भरोसा हालेलुया. करूंगा. हालेलुया. இன்னைக்கு நம்ம எந்த விதமான சூழ்நிலை நீங்க இருந்தாலும் அவர் மேல் நம்பிக்கை வைங்க. आप कहीं भी परिस्थितियों में रहेंगे फिर भी परमेश्वर के ऊपर विश्वास कीजिए. அவரை நம்பும் பொழுது கர்த்தர் உங்களை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். आप जब विश्वास करेंगे परमेश्वर आपको छुड़ाएंगे. யோபுடைய வாழ்க்கையில எத்தனை சங்கடங்கள் வந்தது. अय्यूब की किताब में अय्यूब के जीवन में कितना बड़ा संकट आया. மரணம் சம்பவித்தது. मरण भी हुआ. எல்லா சொத்து பத்து எல்லாவற்றையும் இழக்க வேண்டியது நேரிட்டது. सारा संपत्ति सब उसने खो दिया. ஆமென். ஆமென். அவருடைய சரீரத்துல பயங்கரமான வியாதி. उसके शरीर में भयानक ऐसा बीमारी. அவருடைய 3 நண்பர்களும் வந்து நீ ஏதோ ஒரு பெரிய பாவத்தை செய்ததனால உனக்கு இப்படி வந்ததுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுத்துகிறார்கள். और उसके 3 दोस्तों ने आकर उसे तुमने बहुत बड़ा पाप किया है इसीलिए करके उनको बहुत बड़ा दुख दिया. ஒருவரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல ஒருத்தருமே கிடையாது. एक जन भी उसको ऐसा तसल्ली देने वाला कोई नहीं. அவன் மனைவியை சொன்னிச்சு நீ செத்துருன்னு சொல்லி நீ உயிரோட இருந்து நீ என்ன பிரயோஜனம், நீ செத்து போயிடுன்னு சொல்றா. उसकी पत्नी ने भी कहती है कि तुम ऐसा परमेश्वर को निंदा करके तुम अपना जीवन छोड़ दो. ஆனால் அய்யோபு சொல்லுகிறான், என்னை கொன்று போட்டாலும் நான் அவரை நம்பிக்கிட்டு தான் இருப்பேன். फिर भी अय्यूब कहता है परमेश्वर मुझे घात करेगा तो भी मैं उसके ऊपर भरोसा करूंगा. ஆமென். आमेन. நடந்த சம்பவம் என்ன? क्या हुआ?
யோபு 42வது அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது अय्यूब की किताब में 42 के अध्याय में आप लेंगे 10வது வசனம் சொல்லுகிறது, தேவன் அவருடைய வாழ்க்கையில இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். और उसमें 10वां वचन में लिखा है परमेश्वर ने उसको दुगना आशीष उन्हें दिया। இதெல்லாம் இழந்தா பிழையோ, जो भी कुछ उन्होंने खोया था எல்லாம் இரண்டத்தனையாக கிடைச்சது. सब कुछ उन्हें दुगना मिला। ஹல்லேலூயா. हालेलुया। இரண்டத்தனையான ஆயுசு நாட்கள் கிடைத்தது ஆண்டவர் கொடுத்தார். और दुगना उनको आयु भी बढ़ा कर दिया। ஆமென். आमेन। கர்த்தர் நல்லவர். परमेश्वर अच्छे हैं நீங்க அவரை நம்பி இருக்கிறீங்க. और आपने उसके ऊपर भरोसा किया है। நிச்சயமா நீங்கள் உங்க குடும்பமும் கைவிடப்பட்ட நிலைமை வரவே வராது. निश्चय रीति से आपके जीवन में कभी परमेश्वर के हाथ आपसे नहीं निकले। வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. और बाइबल वही कहता என் है, ஜனங்கள், मेरी प्रजा। ஆமென், आमेन। பாவத்தை விட்டு விலகு, आप पाप से मन फिरो ஆமென், தேவ ஜனமாய் மாறு, और परमेश्वर की प्रजा बन जाओ அவர் மேல் நம்பிக்கை வைங்க, और उनके ऊपर भरोसा कीजिए। அவருக்காக அவர் மேல் அவருடைய நேரம் வரும்படி வருகிற வரை காத்திருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. और जब तक परमेश्वर का समय आता है तब तक आप परमेश्वर से इंतजार कीजिए। ஏசாயா 49:23வது வசனத்தை வாசித்து பாருங்க. और ऐसा है कि किताब 49 में 23 को आप पढ़कर देखिए। நான் கர்த்தர், मैं यहोवा, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், मैं यहोवा, எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார். और जो मेरी बाट जोते हैं वो कभी लज्जित नहीं होंगे। நீங்க கர்த்தருக்காக எத்தனை பேர் காத்திருக்கிறீர்கள்? आज परमेश्वर के लिए कितने जन बाट அவர் जोते என்னை हैं? ஆசீர்வதிப்பார், वो मुझे आशीष அவர் करेंगे, என்னை நடத்துவார். वो मुझे चलाएंगे। கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் நிச்சயம் அவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. और परमेश्वर के लिए जो बाट जोते हैं वो कभी लज्जित नहीं होंगे। ஆமென். आमेन। ஒருவேளை நீங்க எந்த காரியத்துக்காக நீங்கள் காத்திருக்கிறீர்கள்? हो सकता है आप किसी चीज के लिए आप इंतजार करते हो। கர்த்தர் எனக்கு நல்லதை செய்வார் என்று நீங்க நம்பி இருக்கிறீங்களா? क्या आप परमेश्वर के ऊपर विश्वास करते हैं कि परमेश्वर நீங்க मुझे अच्छा வெட்கப்பட்டு करेंगे? போகவே மாட்டீர்கள். आप कभी लज्जित नहीं होंगे। உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்யாண காரியங்களா இருக்கலாம், आपके बच्चों की शादी का कार्य हो, அல்லது வீட்டு காரியங்களா இருக்கலாம், आपके घर के कार्य हो, அல்லது வேலைகளா இருக்கலாம், आपके काम है हो எதுவாக இருக்கலாம். हो सकता है कोई भी நீங்க कार्य அவருடைய हो। சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்துக்கிட்டு இருக்கிறீங்களா? आप परमेश्वर के सम्मुख में बैठकर प्रार्थना करते கர்த்தர் हो। நிச்சயமாகவே அற்புதம் செய்வார், आप परमेश्वर निश्चय रीति से आपको अद्भुत करेंगे, நிச்சயமாகவே அதிசயத்தை செய்வார். निश्चय रीति से अद्भुत कार्य நீங்கள் करेंगे। வெட்கப்பட்டு போகவே மாட்டீர்கள். आप कभी भी लज्जित नहीं होंगे। சங்கீதம் 37 எடுத்து வாசித்து பாருங்க. भजन संहिता 37 के अध्याय पर लीजिए 5வது 7வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. और उसमें 5 और 7 में पढ़ेंगे। அவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள், परमेश्वर के जो बाट जोते हैं उन्हें அவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். वो कभी लज्जित नहीं होंगे। அல்லேலூயா. हालेलुया। அவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிப்பார். और जो परमेश्वर के लिए जो भरोसा करते हैं वो कभी नहीं होंगे। 7வது வசனத்தை வாசி. 7वें वचन को हम पढ़ेंगे। यहोवा के सामने चुपचाप रह और धीरज से उसकी प्रतीक्षा कर। उस मनुष्य के कारण न कुड़ जिसके काम सफल होते हैं और वह बुरी युक्तियों को निकालता है। ஆமென். आमेन। அவருடைய காரியங்கள் வாய்க்கும். और उसके कार्य सफल होगा। கர்த்தருடைய சமூகத்தில் அமைதியா காத்திருங்க. और परमेश्वर के सम्मुख में धीरज धर कर रहिए। 5வது வசனம் சொல்லுகிறது, 5वां वचन कहता है अपने मार्ग की चिंता यहोवा पर छोड़ और उस पर भरोसा रख, वही पूरा करेगा। ஆமென். आमेन। நீங்க கடவுள் மேல நம்பிக்கை வைங்கங்க. आप यहोवा पर भरोसा कीजिए। எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, कोई भी तकलीफ होने அவர் दो மேல அவர் பாதத்துல அமர்ந்துருங்க. और परमेश्वर के सम्मुख में बैठकर காரியங்களை வாய்க்க பண்ணுவார். और परमेश्वर कार्य को सफल करेंगे, காரியங்களை வாய்க்க பண்ணுவார். काम को सफल करेंगे। அமைதியா காத்திருங்க. आप धीरज धर कर அந்த रहिए। நேரம் வரை காத்திருங்க. जब तक समय आता है तब तक धीरज धरिए। ஏசாயா 40:31 எடுத்து வாசிக்கும் பொழுது, और ऐसाया की किताब 40:31 में लिखा है அவரை காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு புது பலன் உண்டாகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. और परमेश्वर के लिए जो बाट जोते हैं उसके लिए नया बल प्राप्त करेंगे புதிய பலன் உங்களுக்கு உண்டாகும். और नया सामर्थ प्राप्त करेंगे கழுகுக்கு ஒப்பான பலன் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. और उकाबों के समान आपको बल मिलेगा। கழுகுனுடைய வாழ்க்கையில குறிப்பிட்ட 40 வருடம் ஆன பிறகு அந்த கழுகுனுடைய எல்லாம் முடியெல்லாம் கொட்டி அதனுடைய அழகெல்லாம் எல்லாம் உடைக்கப்பட்டு புதிதாக வளரும் என்று சொல்லுகிறார்கள். और जब उकाब के जीवन में आप देखेंगे तो उसको 40 साल होने के बाद उसका जो भी हो उसका विंग से जो भी है वो पूरा निकल जाएगा, उसको बहुत कमजोर हो जाएगा। அவன் கிட்டத்தட்ட 6 மாத காலம் அது மலை உயர்ந்த மலையில போயிட்டு அப்படியே அமர்ந்து அடங்கி இருக்குமா, அமர்ந்து அப்படியே இருக்குமா. और कम से कम 6 महीना वो ऊंचे पहाड़ में जाकर वो ऐसे शांत बैठा रहेगा। முடி எல்லா அதனுடைய ரெக்கைகள் எல்லாம் கொட்டி போய்விடும். उसका सब कुछ जो विंग से निकल जाएगा। அப்படியே எல்லாம் முகத்தில் இருக்கிற அந்த முகம்
அந்த அதனுடைய அந்த கொத்துகிற அந்த காரியம் எல்லாம் உடைஞ்சு எல்லாம் போயிடுமா. उसका जो मुंह में है जो चोंच है वो पूरा टूट जाएगा। ஹல்லேலூயா. हालेलुया। புதிதாக எல்லாம் திரும்ப வளர ஆரம்பிக்கும். और सब कुछ नया बढ़ने लगेगा। Praise the Lord. Praise the Lord। திரும்ப 40 வருட காலங்கள் அது புது பலத்தோடு அது வாழுமா. और वापस वो 40 साल वो नया बल प्राप्त करके जिएगा। வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு புதிய வாழ்வு உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. और वचन कहता है परमेश्वर के बच्चों आपको भी नया बल मिलेगा। நீ கர்த்தருடைய சமூகத்துல காத்துரு. सिर्फ आपको परमेश्वर के बाट जोड़ना है। நீ நிமிர்ந்து நடப்பாய். आप सिर उठाकर चलेंगे। நீ தலை குனிந்து நடக்க ஆண்டவர் உன்னை அழைக்கவே கிடையாது. आप सर झुकाकर चलने के लिए परमेश्वर ने नहीं बुलाया। இயேசுவின் பிள்ளையாக நீ தலை நிமிர்ந்து நீ நடக்கத்தான் ஆண்டவர் और அழைக்கிறார். हम यीशु के संतान बनने के लिए हमें बुलाया है। ஆமென். आमेन। ரோமர் 5:5 சொல்லுகிறது. और रोमियो की किताब 5:5 में लिखा है எப்பவும் ஆவியில நிரம்பி இருக்க வேண்டும். हमेशा आत्मा में भरना है। வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவனுடைய அன்பினால் அன்பை ஊற்றி நம்மை நிரப்பி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. और वचन कहता है पवित्र आत्मा ने परमेश्वर के प्यार में हमें भर दिया है। ஆமென். आमेन। ஒரு மனிதனுக்குள்ளாக ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். और जो परमेश्वर के जो उद्धार पाए लोग हैं वो उनसे परमेश्वर का अभिषेक को पाना है। அந்த அபிஷேக ஆவி அவன் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய வாழ்க்கை முழுவதும் மாற ஆரம்பித்து விடும். अगर वो अभिषेक को ले लिया है तो उसके जीवन में पूरा परिपूर्णता से हो जाएगा। எப்பவும் ஆவியில நிரம்பி இருக்க வேண்டும். हमेशा आत्मा में भर कर रहना है। தேவ சமூகத்தில் அமர்ந்து நீ துதித்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி வேதத்தை வாசித்து தியானம் பண்ணும் பொழுது கர்த்தருடைய அந்த அபிஷேகம் உனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். और जब आप परमेश्वर के सन्मुख में बैठकर स्तुति करके आराधना करके बाइबल पढ़ेंगे वो अभिषेक आपके ऊपर उतरेगा। அது எப்படிப்பட்ட ஆவியாக இருக்குமா? वो किस तरह का आत्मा है? 2 தீமோத்தேயு 1:7 சொல்லுகிறது. और 1 तीमुथी 1:7 में लिखा है தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்காமல் தெளிந்த புத்தியும் பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. और वहां पर लिखा है परमेश्वर ने हमें भय का आत्मा नहीं दिया है, हमें सामर्थ का और अच्छा ज्ञान का और प्रेम का आत्मा दिया है। ஹல்லேலூயா. हालेलुया। பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். और बल का आत्मा दिया है பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. और भय का आत्मा नहीं दिया இந்த है। ஆவி உங்களுக்குள்ள வரும் பொழுது நீங்க பலசாலியா மாறி விடுவீர்கள். जब वो आत्मा आपके अंदर आएगा आप सामर्थ बन जाओगे। பரிசுத்த அப்போஸ்தலர்கள் 1:8 எடுத்து வாசிக்கும் பொழுது और प्रेरित की किताब में 1 और 8 में पढ़ेंगे तो உங்களிடத்தில் பரிசுத்த ஆவி வரும்போது நீங்க பலனடைவீர்கள். आपके पास जब ये पवित्र आत्मा आएगा आप बल पाओगे। சாட்சிகளாய் மாற ஆரம்பித்து விடுவீர்கள். आप गवाही बन जाओगे। இந்த பூமியில கர்த்தர் உங்களை சாட்சியாய் வைக்கவே ஆண்டவர் விரும்புகிறார். इस पृथ्वी पर परमेश्वर ने आपको गवाही बनकर रहने के लिए बुलाया है। ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். परमेश्वर आपके साथ रहेंगे। உங்களுக்குள் அவர் இருக்கிறவர் பெரியவராய் இருப்பார். और आपके अंदर जो है वो परमेश्वर बड़ा कार्य करेंगे। நமக்குள் ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஆண்டவர் இருக்கிறார். हमारे हर एक के अंदर परमेश्वर वास करते हैं। 1 யோவான் 4:4 இப்படி சொல்லப்படுகிறது. और 1 யோவான் 4:4 में लिखा है உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிற தேவன் பெரியவர் என்று வேதம் சொல்லுகிறது. और जो इस दुनिया संसार में है उससे बढ़कर हमारे अंदर जो है वो परमेश्वर महान है। மகா பெரிய தேவனாக அவர் இருக்கிறார். और वो बड़ा सामर्थशाली है। 2 கொரிந்தியர் 3:18 எடுத்து வாசிக்கும் பொழுது और 2 कोरिन्थियर 3:18 में पढ़ेंगे तो நாம் நாளொரு மேனியாய் மகிமையின் மேல் மகிமை அடைந்து और प्रतिदिन हम महिमा में बढ़ते நாம் மறுரூபப்பட்டு கொண்டே இருக்கிறோம். हम तेज हो जाते हैं। ஆண்டவருடைய வருகைக்கு நாம் மறுரூபமாக போகிறோம். और परमेश्वर के आगमन के लिए हम तेज बन जाते हैं। இந்த பாவ நிறைந்த உலகத்துல इस पाप भरा दुनिया में கர்த்தர் நம்மளை மகிமையான ஒரு பாத்திரமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். और परमेश्वर हमें महिमा का पात्र बनाते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? और परमेश्वर क्या कहते என் हैं? ஜனங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். मेरी प्रजा कभी लज्जित नहीं होगी। ஒருவேளை இந்த பூமியில நீங்க தலை குனிந்து நடந்திருக்கலாம். हो सकता है इस दुनिया में आप सर झुकाकर चले हो। அநேகருக்கு மத்தியிலே நீங்க வெட்கப்பட்ட நிலைமையில நீங்க நடந்து கொண்டிருந்திருக்கலாம். बहुत सारे लोगों के सामने आप सर झुकाकर चले हो। கர்த்தர் சொல்லுகிறார் परमेश्वर आपसे कहते हैं நீங்கள் அப்படி இனிமேல் அப்படி இருக்க போறது கிடையாது. इसके बाद आप नहीं होंगे ऐसा। வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். निंदा के बदले परमेश्वर आपको दुगना आशीष को देंगे। Praise the Lord. Praise the Lord। நாம் தலை நிமிர்ந்து நடக்க போகிறீர்கள். आप सर उठाकर चलने वाले हो। அதனால் ஆண்டவர் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். इसलिए परमेश्वर में एक बात कहते हैं பாவத்தை விட்டு விலகு. पाप से मन फिरो। பாவத்துக்கு பின்னால போகாதே. पाप के पीछे मत जाओ। அதுக்கு பின்னால பிசாசு நின்னு கொண்டிருக்கிறான். उसके पीछे शैतान खड़ा है। உன் பேரை கெடுக்கும்படியாக நின்னு கொண்டிருக்கிறான். आपका नाम को खराब करने के लिए खड़ा है। பாவத்தை வெறுத்து விடு. उस पाप को तुम घृणा करो। நீ தேவனுடைய பிள்ளை. आप परमेश्वर की संतान हो। எல்லாம் இரண்டத்தனையாக உனக்கு கூடவே கொடுக்கப்படும். सब बात आप परमेश्वर आपको दुगना आशीष करेंगे। ஆமென். आमीन। திருட்டு தண்ணீர் தித்திக்கும் இனிக்கும்னு சொல்லி பிசாசு சொல்லுவான். और शैतान कहेगा
कि जो चोरी करने वाला पानी है वो मीठा रहेगा, ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார் அது பெரிய தவறு. लेकिन परमेश्वर बोलते हैं वो बहुत बड़ा पाप है। கடவுளுடைய பிள்ளைகள் எதையும் திருட வேண்டிய அவசியம் இல்லை. और परमेश्वर के बच्चे कोई भी चीज चुराने का जरूरत நீ नहीं है। பாவத்தை விட்டு விலகி வரும் பொழுது, आप जब पाप से मन फिर कर நீ आओगे, தேவ ஜனமாய் மாறும் பொழுது, आप जब परमेश्वर के प्रजा बन देंगे, நீ கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது, जब आप परमेश्वर के ऊपर भरोसा நீ करेंगे, அவருக்காகவே காத்திருக்கும் பொழுது, जब आप परमेश्वर के लिए आप बाट जोते रहेंगे, அவருடைய ஆவியில நிரம்பி இருக்கும் பொழுது, जब आप परमेश्वर के पवित्र आत्मा में भरकर रहोगे, நன்மையும் கிருபையும் உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல வந்து சூழ்ந்து கொள்ளும். और आपके जीवन में भलाई और करुणा आपके जीवन में पूरा घेर लेगा, நன்மையானது எதுவோ அது எல்லாம் உங்களுக்கிட்ட அது நெருங்கி வந்துவிடும். और जो भलाई का जो भी है वो आपकी और नजदीक आएगा। ஆண்டவருடைய வார்த்தை இது. और ये परमेश्वर का वचन है, பயப்படாதீங்க. आप डरो मत। எல்லாரும் அப்படியே ஒப்பு கொடுப்போம். आइए हम ऐसे ही परमेश्वर को समर्पण இன்னைக்கு இருக்கிற करेंगे। சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. आज की ये जो परिस्थिति को आप मत देखिए, என்ன நடக்க போகிறது, क्या होगा करके, எப்படி வாழ போகிறோம், हम कैसे जिएंगे, அதெல்லாம் விட்டுடுங்க. और वो सब छोड़ दीजिए ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்க. और परमेश्वर के वचन के ऊपर நீங்க विश्वास கர்த்தருடைய कीजिए। பிள்ளைகள். आप परमेश्वर के बच्चे நீங்க கேட்ட हो। சத்தியத்தின் பிரகாரம் आज जो सुना ये वचन परमेश्वर के सत्य को, ஆண்டவருடைய வழிகளில் நீங்க நடங்க. आप परमेश्वर के मार्गों पर चलिए। ஆண்டவர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर आपके जीवन में बड़ा कार्य करेंगे। தலை நிமிர்ந்து நடக்க போகிறீர்கள். आप सर उठाकर आप चलने वाले हो। உங்களை குற்றப்படுத்தி கொண்டவர்களுடைய மத்தியில நீங்க சாட்சியா நிக்க போறீங்க. जिन्होंने आपको दोष ठहरा था उनके जीवन उनके सामने आप साक्षी बनकर रहेंगे। நான் ஒன்றுக்குமே ஆகாதவன் என்று சொன்னவர்கள் மத்தியில கர்த்தர் உங்களை உயர்ந்த நிலைமையில வைக்க போகிறார். जिन्होंने आपको कुछ भी कार्य नहीं कर सकते करके बोला उनके सामने आपको साक्षी बनकर रहेंगे। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது. और परमेश्वर ने आपको आशीष करने का समय आ गया है। உங்கள் ஜாதி ஜனங்களுக்கு மத்தியில நீங்க சாட்சியா கர்த்தர் உங்களை வைக்க போகிறார். आपके जाति और रिश्तेदार के बीच में आपको साक्षी बनाकर रखेंगे। நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. धन्यवाद करते हैं நல்ல परमेश्वर। வார்த்தைக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம் ये அப்பா. अच्छे वचन के लिए धन्यवाद இந்த परमेश्वर। வார்த்தையை ஆசீர்வதிங்கப்பா. इस वचन को आशीष कीजिए। இயேசு நாமத்தில் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. यीशु मसीह के नाम से वीडियो को देखने वाले आपके बच्चों को आशीष कीजिए। உங்களுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். आपका अनुग्रह से घेर लो प्रभु। உங்களுடைய இரக்கங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். आपका अनुग्रह से घेर लो ஒவ்வொரு परमेश्वर। குடும்பத்தை ஆசீர்வதிங்க. हर एक परिवार को आशीष कीजिए। அக்னி வேலி போட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க. आपका अग्नि का बाउंड्री लगाकर आप छुपाइए। இந்த வீடியோவை கண்ணீரோடு பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், ये वीडियो को जो आंसुओं के साथ देखते हैं ஏதோ परमेश्वर, ஒரு கவலையோடு இருந்து பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு हो सकता है कोई तकलीफ उनके मन में हो, இப்பொழுது உம்முடைய கரம் இவர்கள் மேல் வந்து அமரட்டும் ஆண்டவரே. अभी इसी वक्त परमेश्वर आपका हाथ उनके ऊपर आने दो। இவர்களை தொடப்படுத்தும் ஆண்டவரே. प्रभु उनको आप परमेश्वर आप दृढ़ कीजिए, ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. आशीष कीजिए இப்படி परमेश्वर। சூழ்நிலைகள் மாறட்டும் ஆண்டவரே. ये सारी परिस्थिति बदलने दो। இவர்களுக்கு விரோதமாக இருக்கிற எதிர் சக்திகள் எல்லாம் முறியடிக்கப்படுவதாக. इनके विरोध में जो कार्य है उस सब कार्य प्रभु यीशु मसीह के नाम से प्रभु सब प्रभु नाश होने दो प्रभु। எந்த ஒரு பாவங்கள் இவர்கள் வாழ்க்கையில குறுக்கிட்டு இருந்தாலும் ஆண்டவரே, कोई भी कार्य प्रभु इनके जीवन में पाप हो तो प्रभु அந்த பாவங்கள் இந்த வேளையில மன்னிக்கப்படுவதாக ஆண்டவரே. वो सारे पाप अभी इनका पाप प्रभु माफ होने दो प्रभु। மனம் திரும்புகிற பிள்ளைகளுக்கு நீ பலனை கொடுங்க ஆண்டவரே. जो मन फिरते हैं प्रभु उनको आप बल दीजिए परमेश्वर, ஆசீர்வதிங்கப்பா. आशीष कीजिए புதிய प्रभु। நன்மையும் அனுக்கிரகம் இவர்களுக்கு உண்டாகட்டும். प्रभु नया नया भलाई और उनको अनुग्रह मिलने दो। என்ன தேவையோ அந்த தேவைகள் சந்திக்கப்படட்டும். जो जरूरत है उनकी सारी जरूरत को आप पूरा கூட कीजिए, இருந்து நடத்துங்கப்பா. साथ रहकर आप चलाइए, ஆசீர்வதிக்கிறோம். आशीष कीजिए। ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம். हर एक बच्चों को हम आशीष करते हैं। துதி கனம் மகிமை மக்கே செலுத்துகிறோம். स्तुति आदर महिमा गौरव आपको देते हैं। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே. यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हैं पिता, ஆமென். आमेन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. आमेन। हे मेरे मन यहोवा को धन्य करे, और जो कुछ मुझ में है वो उसके पवित्र नाम के धन्य करे। हे मेरे मन यहोवा को धन्य करे, और उसके किसी उपकार को ना भूलना। आमेन। हालेलुया हालेलुया हालेलुया। प्रेज़ द लॉर्ड।